ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு தட்டைப்பயிரும் சொரக்காவும் போட்டு புளிக்குழம்பு தாங்க வச்சுருந்தேன். சொரக்காய் வாங்கும்போதே முடிவு பண்ணிடுவேன், இந்த சொரக்காயை நம்ம தட்டைப்பயிரும் சொரக்காவும் போட்டு தான் புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னு. என்ன தான் வந்து நீங்கள் சொரக்காயில் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு சாம்பார்னு வச்சாலும் இந்த குழம்ப அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் மண் சட்டியில் வைக்கிற குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து வெயில் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் மொத்தமாகவே சாப்பாட்டில் நிறைய காரத்தை குறைச்சிட்டேன். அதனால் இன்றைக்குமே கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேங்க. இந்த குழம்புக்கு கண்டிப்பாக தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சாச்சு. முட்டை இருந்தது, அதை வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு ஆம்லேட் போட்டுட்டேன். பசங்களுக்கு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் வத்தல் இருந்தது, அதையும் பொரிச்சிட்டு தயிர் இருந்துச்சுங்க, எடுத்து வச்சாச்சு. பசங்களுக்கு இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால 11 மணிக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, ஈவினிங் 3:30க்கு சாப்பிட்றதுக்கும் சரி, ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு, சப்போட்டா,